எல்லாம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. எள்ளகத்தில் எண்ணெய் போல் எங்குமாகி எம்பிரான் உள்ளகத்திலே இருக்க ஊசலாடும் மூடர்கள் கொள்ளை நாயின் வாலினை குணக்கெடுக்க வல்லீரேல் வள்ளலாகி நின்ற சோதி காணலாகும் மெய்மையே. ஔவையார். விஷயத்தை கும்பிட்டு மறுபடியும் ஈஸ்வரன் முன்னாடி ஏன் வந்த தெரியுமா? ஒரு முக்கியமான முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அதை உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறேன். அருணாச்சலம், நான் இறந்துட்டா என் உடம்பை எரிச்சிடாம இந்த மண்ணிலேயே புதைச்சிருங்கப்பா. விஜயனே, கடமை உன்னை அழைக்கிறது. பேசு. விஜய், அத்தானோட உயிர் பூமி காத்தான் பட்டியில ரசமலேஸ்வர் கோயில் வாசல்ல போயிடுச்சு. Are you happy now? இதுக்கெல்லாம் நீயும் ஒரு காரணம் தானடா. நான் அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? இப்ப கூட என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு இருக்கானா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சொன்னதை சாதிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக சொன்ன என்னையே தூக்கி எதிர்ச்சிட்டான்ல. ஈஸ்வரன் சன்னதியில அவன் திருவடியில விழுந்து என் மகனை அங்கே அனுப்பி நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்ப்பா. இதுக்கும் நீ வருவே வரமாட்டியோ எனக்கு தெரியாது. பட் அன்பார்ச்சுனேட்லி நீ தான் அவருக்கு ஒரே புள்ள. நீ தான் அவர் கொல்லி போடணும். பட் உன்னால வர முடியலன்னா நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா. விஜயனே, அப்பாவோட மரணங்கிறத நம்ம உடம்புல இருந்த ஒரு பாகம் பிரியற மாதிரி. என்ன செய்யறது? அவருடைய கடமை முடிஞ்சு போச்சு. ஆனா அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. நீ போய் எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு வா. விஜயனே, உன் அப்பா ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டே அவர் உயிர் மறிச்சு போய் ஒரு விதத்துல அவர் சாவுக்கு நீதான் காரணம். அதுக்கு நீ காரணமா இருக்கன்னா யார் காரணம்? அந்த சித்தர்கள் பூமி காத்தான் பட்டிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உன்னை சாதிக்க விடாம செஞ்ச சித்தர்கள்.
உன் அப்பா உயிர் பிரியறதுக்கு யார் காரணம்? அந்த சித்தர்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு நீ போய் உன் அப்பாவுக்கான எல்லா காரியங்களையும் செய்து விட்டு வா. நான் அந்த சித்தர்களை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். விஜயனே, உன் வேகத்தை காட்ட வேண்டிய நேரம் இதுவல்ல. எல்லாத்தையும் உனக்குள் அடக்கி வை. உன் ஆத்திரத்தை காட்ட வேண்டிய நேரம் எதுன்னு நான் உனக்கு சொல்றேன். அப்ப உன் வீரத்தை அந்த சித்தர்களுக்கு எதிராக காட்ட. உனக்காக அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ போய் வா. ஆசானே, அன்னைக்கே இவர் அனுப்பிச்சிருந்தா இவரை பார்த்த சந்தோஷத்துல அவர் ஆயுள் நீடிச்சிருக்கும்ல. அப்போ விஜயன் அப்பா சாவுக்கு காரணம் நான் தான் சொல்ல வரியா? விஜயனை போக விடாம என்ன தடுத்தது யாரு? ஆக நடக்க வேண்டியது அவர் மூலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அவர் ஆயுள் நீடிக்கிறதுனால ஆக போறது என்ன? அவர் உயிரோட இருந்திருந்தா விஜயனால ஆக வேண்டியது தாமதமாயிருக்கும். இப்ப இன்னும் சீக்கிரமா நடக்க போகுது. இந்த விதியை எழுதுவது ஞானல்ல, அந்த ஈசன். எனக்கு ஒரு ஆசை, உனக்கு ஒரு ஆசை. அவரவர் ஆசைப்படி நம்மை ஆட்டி வைப்பதும் அவனே. விஜயன் மூலமாக அஷ்டலிங்கங்களையும் வசப்படுத்துவதால் இந்த வையத்தை ஆளப்போவதும் என் ஆசையை நிறைவேற்றப் போவதும் அந்த ஈசனே. நானா? நாமெல்லாம் வெறும் கருவிகள் தான். ஆசை நம்ம கிராமத்துல ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அங்குள்ள பல பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்முடைய சொத்துங்கிறது பாட்டா முப்பாட்டா சம்பாதிச்சது இல்ல, எல்லாம் என்னுடைய உழைப்புல உருவாகினது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ, ஆனா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ஊர்ல நான் சுகர் ஃபேக்டரி கட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க. அப்பாவை பாத்துக்க டாக்டர்ஸ், நீங்க, கண்மணி, இத்தனை பேர் இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ண போறேன்? உங்க ஆசை கூட என்னால நிறைவேற்ற முடியலப்பா. அப்பா, I'm sorry பா. Sorry பா. Sorry பா. என்ன மன்னிச்சு
மன்னிச்சுடுங்கப்பா. தம்பி எழுந்துருங்க, எழுந்துருங்க தம்பி. நான் உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுறேன்ப்பா. கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுறேன். இது சத்தியம், இது சத்தியம்பா, இது சத்தியம்பா. அப்பா தாங்க. தம்பி, தன்னை புதைக்கிற இடத்துல வில்வ கண்ணை நடணும்னு அப்பா கேட்டுக்கிட்டாரு. வாங்க, இந்த கண்ணை உங்க கையால நடுங்க. விஜய், 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 எங்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம ஊருக்கு போகணுமே. அங்க போய் அத்தனை செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க மாம்ஸ். அப்பாக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் படி நான் செய்ய வேண்டிய வேற பல காரியங்கள் இருக்கு. நான் போறேன். தம்பி, உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும்னு இருந்தேன். உங்க பிடிவாதத்தினால அப்பாவை எழுந்துட்டீங்க. நோ 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 நோ, என் அப்பாவை நான் கொல்லல. அவர் ஆசையை நிறைவேற்ற விடாம செஞ்சது உங்க ஊர் கட்டுப்பாடு, அதை விதிச்ச சித்தர்கள், நான் இல்ல. பதட்டப்படாதீங்க தம்பி. ஐயாவுடைய சாவுக்கு காரண காரியம் பார்க்க வேண்டிய நேரம் இது இல்ல. அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும். ஐயா தான் சொத்துல பாதியை இந்த ஊருக்கும் கோயிலுக்குமா உயில் எழுதி வச்சு. அப்புறம் ஐயா உயில் எழுதி கொடுத்ததுக்காக நான் இதை சொல்லல. அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி உங்களை நினைச்சு அவர் பட்ட வேதனைய நாங்க கண்கூடா பார்த்தோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காகவும் சொல்றேன். அவங்க புள்ள நீங்க இந்த ஊர்ல தொடர்ந்து இருக்கணும் தம்பி. உங்க மேல போட்ட தடைய இப்பவே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு வேண்டுகோள், இந்த ஊர் கட்டுப்பாடை மதிச்சு நடக்கணும். கோயில் விஷயத்துல தலையிடக்கூடாது. அப்ப நான் இங்க இருந்து என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினாதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு நான் உங்க ஊர் சித்தர்களை எதிர்த்துதான் ஆகணும். ஐயா, நீங்க உத்தரவு போட்டதால நான் இந்த ஊர் விட்டு போல. நான் இங்க திரும்பி வர்றதுக்கும் எனக்கு எந்த உத்தரவும் தேவையும் இல்லை. ஆனா நான் சீக்கிரமா திரும்பி வருவேன். எஸ் விஜய், என்ன மாம்ஸ்? இல்ல விஜய், நீங்க
அத்தான் பார்க்க வரலன்ற கோவத்தில் தான் சொத்துல பாதிய கண்மணி பேர்ல எழுதி வச்சிட்டார். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? இன்னியாவது நான் உங்க பொண்ணை கட்டிக்குவேன்னு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் இருக்காதுல்ல? இருக்கும் கூடாது. காளியை பார்த்தா மனுஷனாவே தெரியல. மிருகம் மாதிரி, பேய் பிசாசு மாதிரி இருக்கான். அவனை பிடிக்க போய் நாங்க தப்பிச்சு வந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அட போங்கயா, ஒரு பைத்தியக்காரனை கட்டி தூக்கிற துப்பு இல்ல வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பேசாம இருக்க? இல்லையா, வீட்ல இருந்தா போன. நான் அப்புறமா பேசிக்கிறேன். என்ன அவசரமோ? ஒரு வார்த்தை பேசுறதுல என்ன இட போகுது? பேசுமா. சரிங்கய்யா. சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. என்ன ராணி, நான் கால் பண்ண எடுக்கவே மாட்டியோ? நான் எடுக்கலன்னா உடனே அட்டெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அர்த்தம். அப்படி என்ன உனக்கு ஒரு நிலைமை? நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. ரொம்ப திமிரா தான் பேசுற. என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கல, அப்படிதான் பேசுவேன். சரி, விஷயத்துக்கு வரேன். பைத்தியமா இருந்தாலும் காளி அங்க இருக்க வேணாம்னு சொல்லி அவனை கட்டி தூக்கி வர்றதுக்கு 2 பேர் அங்க அனுப்பி வச்சேன். காளி கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு அந்த 2 பேர் வந்துட்டாங்க. அந்த 2 பேர் என் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்க என்னதான் நடக்குது ராணி? உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொன்னாலும் இங்க எந்த அதிசயம் நடந்தாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. திரும்ப திரும்ப அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. ராணி, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல. நான் என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல சார். அதே காளி அன்னைக்கு திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னு என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டு என் தலையில ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு கொல்ல பார்த்தான். நீங்க யார கொலை பண்ண சொல்லி நான் இந்த ஊருக்கு வந்தேனோ அதே பிருந்தாதான் அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனா. அவ மட்டும் அன்னைக்கு வரலன்னா இந்நேரம் உங்க கூட பேசுறதுக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இதுதான் இந்த ஊரோட நிலைமை. இங்க இருந்துகிட்டு கெட்டது செய்யணும்னு யார் நினைச்சாலும் அவங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும். அந்த பாடம் வெறும் பாடமா இருக்காது, பெரிய தண்டனையா இருக்கும். இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்காதீங்க. நான் அனுபவப்பட்டு சொல்றேன். பிருந்தாவை கொல்லணுங்கிறத தயவு செஞ்சு மறந்துருங்க. நானும் உங்க வழிக்கு வரல. எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு நீங்க இனிமே போன் பண்ணாதீங்க. நான் வச்சிடுறேன். என்னங்கடா ஆளாளுக்கு என்னைய பயமுறுத்துறீங்க? உங்க யாராலையும் முடியலன்னா நான் பயந்து ஒதுங்கிடுவேனா? போறேன், நானே நேர்ல அங்க போறேன். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆகட்டும். சேது, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னிலேருந்து சித்த வைத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு சொல்லித்தரேன். நீயும் கத்துக்கிட்டு சீக்கிரமா வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடு. இத பணம் சம்பாதிக்கிற தொழிலா நினைக்காம ஒரு சேவையா செய்யணும். அவங்களா சன்மானமா தரத மட்டும் நீ ஏத்துக்கணும். வைத்திய தொழிலை பார்த்து நான் ஒன்னும் பணம் சம்பாதிக்கலைனாலும் இது வரைக்கும் எந்த கஷ்டத்துக்கும் ஆளாகல. நோயிலேருந்து
குணமானவங்க தர ஆசீர்வாதம் உன்னை நல்லபடியா வாழ வைக்கும். சரிங்கப்பா. அப்பா எனக்கும் விபூதி வச்சு விடுங்கப்பா. நீயும் நல்லா இருமா. அப்பா நீங்க அண்ணனுக்கு வைத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. நான் உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. அம்மா இத மாடத்துல வச்சிடு. சேது நீ இத தொட்டு கும்பிட்டுக்க. சரிங்கப்பா. உட்காரு. இந்த ஓலைச்சுவடிய உன்னால படிக்க முடியுதா பாரு.